ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5, 6 நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவுள். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்துவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோக பிதாவை, தர்மையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் உங்கள் கிருபைக்குள்ளாக வழிநடத்தி வந்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உமது சமூகத்தில் அமர்ந்து உம்மை துதித்து பாடி உமது சத்திய வசனத்தை தியானிக்க கொடுத்த இந்த அருமையான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்ற செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து ஏற்கனவே நீங்கள் கேள்விகள் கேட்டிருப்பீர்கள். இருந்த போதிலும் கேட்காதவர்களும் நிறைய இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இப்பொழுது அந்த செய்தியை குறித்து நாம் பார்ப்போம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பொதுவாக 2 வகையாக இருக்கிறது. ரகசிய வருகை, பகிரங்க வருகை. உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இவை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளன. இயேசுவின் 2ஆம் வருகை பற்றிய தீர்க்க தரிசன வசனங்களை பாருங்கள். ஏனோக்கின் தீர்க்க தரிசனம், அப்போஸ்தலர் யூதா எழுதின நிருபம் 14-15 வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியில் உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு வருவார். கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார் என்று யூதா எழுதுகிறார். தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் பதிவு செய்கிறார். யார் இதை குறித்து யார் பேசினதாக சொல்லியிருக்கிறார் என்றால், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. அது என்ன 7ஆம் தலைமுறை ஏனோக்கு என்று பார்த்தால், ஆதியாகமம் 4:17 ஒரு ஏனோக்கு வருகிறார். இவர் காயினுடைய மகன். இவர் ஆதாமுக்கு 3ஆம் தலைமுறை ஏனோக்கு. ஆகவேதான் இவர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு என்று யூதா சொல்லியிருக்கிறார். அப்படியானால் 7ஆம் தலைமுறை ஏனோக்கு யாருன்னு கேட்டிங்கனாக்க, ஆதியாகமம் 5:22-24. ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இவர் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். இவர் காணாமல் போன ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். திடீர்னு காணாமல் போயிட்டார். ஆனால் காணாமல் போன ஏனோக்கு இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பதாக யூதா தன்னுடைய புஸ்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். அடுத்து யோபுவின் தீர்க்க தரிசனம், யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். அப்ப மீட்பர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து.
வசனம் 27 பாருங்க. அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை என் கண்களே அவரை காணும். அப்போ யோபு உயிர்த்தெழுவோம் எழுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து சகரியாவின் தீர்க்க தரிசனம். சகரியா 14:5. அதுல பின்பகுதியை வாசிங்க. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலையின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சி தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் அவரோட கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அப்போ அடுத்து பீலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. என்னாகமம் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து ஒரு உதிக்கும், நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து ஒரு எழும்பும், செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்புங்கிறார். அப்ப செங்கோல் என்று சொல்லும்போது அவர் ராஜா கையில தான் இருக்கும் இல்லைங்களா? ஆக இயேசு 2ஆம் வருகையில ராஜாவாக நட்சத்திரத்தை போல வருவார் என்று பீலேயாம் குறிப்பிடுகிறார். ஆனால் இயேசு கூறுகிறார் வெளி 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். நான் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அப்போ இது 2ஆம் வருகையில் தான் குறிக்கும் என்பதற்கு சில ஆதார வசனங்கள் உண்டு. அதே அதிகாரத்தில் இதையெல்லாம் வாசிக்க வேண்டாங்க. வசனம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போமானால் இந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வருவார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இங்கே பீலேயாம் நட்சத்திரம் என்கிறார், இயேசு விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லுகிறார் இல்லைங்களா? பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு சூரியனாகவும் உதிப்பதாக சொல்லுகிறார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற என் நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப நீதியின் சூரியன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதுக்கு ஆதார வசனங்கள் 2 சாமுவேல் 23:4, யோபு 37, 21, 22, சங்கீதம் 84:11, ஏசாயா 60, 19, 20, ஏசாயா 30, 26 ஆகிய வசனங்களை வாசித்து பார்ப்போமானால் நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆக விடிவெள்ளி நட்சத்திரம் ரகசிய வருகை, சூரியனாக உதிப்பது பகிரங்க வருகை. அப்போ விடிவெள்ளி நட்சத்திரம் எப்பொழுது உதிக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில் 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே உதிக்கும். சூரியன் எப்பொழுது உதிக்கும்னாக்கா 6 மணி போல் உதிக்கும், 5லிருந்து 6க்குள்ளே இந்த மாதிரி உதிக்கும். அப்போ விடிவெள்ளி நட்சத்திரத்தை காண்பவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா 3 பேர் காண்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது பால்காரர் பார்ப்பார். பால்காரர் அதிகாலையில் எழுந்திரிச்சு பாலை கறந்து 5 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டுங்களில் விநியோகம் பண்ணுவார். இப்போ அது பாக்கெட்டெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு காலத்தில் விவசாயி பார்த்திங்கன்னா அடுத்து விவசாயி அதிகாலையில் எழுந்து தோட்டத்துக்கு போகிறதுக்காக விடிவெள்ளி நட்சத்திரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ கடிகாரமெல்லாம் கிடையாது. இந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் கிராமத்துங்களில் ஒரு கணிப்பு வச்சுருப்பாங்க. அதிகாலையில் விடிவெள்ளி நட்சத்திரம் வந்த உடனே இவர் கலப்பையை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு போவார். அடுத்து மேய்ப்பர்கள் பற்றி சொல்லவே வேண்டாம். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள்னு லூக்கா 10:2-10 வாசிக்கிறோம்.
பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது பால்காரர், விவசாயி, மேய்ப்பர்கள் இந்த 3 பேரும் அதிகாலையில் விடிவெள்ளி நட்சத்திரத்தை காண்பவர்கள் இல்லைங்களா? அப்போ இதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் நம்ம பார்த்தோம்னாக்க ஆவிக்குரிய அர்த்தங்கள். இந்த பால்காரர் என்பதற்கு நாம் என்ன சொல்லலாம் என்றால், ஞானப்பாலாகிய திருவசனத்தை கலப்படமில்லாமல் விநியோகிக்கும் பால்காரர். ஞானப்பாலாகிய வேத வசனத்தை கலப்படமில்லாமல் விநியோகிக்கும் பால்காரர். பார்த்தீங்களா? 1 பேதுரு 2:3 வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணுங்கிறார். அப்போ கலங்கமில்லாத பால், கலப்படமில்லாத பால், கலப்படமில்லாத வேத வசனங்கள் இல்லைங்களா? எபிரேயர் 5:12-13. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்கிறவர்களாக இருக்கிறீர்கள். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க வேத வசனமே போதனை இல்லை. வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேன். அவங்க ஏதோ இந்த பாட்டுக்கும் ஆட்டத்துக்கும் முதலிடம் கொடுப்பாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுன்னு சொல்லி, மகிமைப்படுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் சொல்லுவாங்க, இன்னைக்கு நாங்கள் ஆராதனையில் தேவ நாமம் மகிமைப்பட்டது. தேவ நாமம் மகிமைப்படுதுன்னாக்கா அங்கே வேத வசனம் இருக்கணும். வேத வசனம் இல்லைன்னாக்கா தேவநாமம் மகிமைப்படாது இல்லைங்களா? அப்போ 13ஆம் வசனத்துல பாருங்க, அதுலயே பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். இப்போ சில சபைகளில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சபையை நடத்துகிறவர்கள் தன்னுடைய சபை மக்கள் நாளுக்கு நாள் முன்னேறணும்னாக்க அதுதான் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் இன்னும் பாலுங்கிறவர்களாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறாரு. அப்போது பாருங்க, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆர்எஸ்புரத்தில் அந்த ஆடிட்டோரியம் இருக்குது இல்லையா, அங்கே ஒரு போதகர் வர்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டு நாங்கள்லாம் போயிருந்தோம். அந்த போதகர் ஒரு சினிமா நடிகர், ஆண்டவருக்குள்ளாக வசனத்தை எல்லாம் படித்து போதகம் பண்ணுறாரு அப்படின்ட்டு போய் பார்த்தாக்க அந்த சகோதரர் சங்கீத புஸ்தகத்தை அப்படியே இசையமைத்து பாடுறாரு. இப்படியெல்லாம் பண்ணுறாரு. பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு 60-70 வயசு பொம்பளைங்கெல்லாம் போய் மண்டி போடுறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. அவருக்கு கோபம் வந்துடுச்சு. உங்கள் வயசு என்னம்மா? நான் ஆண்டவருக்குள்ள இப்போ 5 வருஷம்தான் ஆகுது. காலத்தை பார்த்தா நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ என்ன காரணம்னாக்க அவங்க சார்ந்திருக்கிற சபையின் மேய்ப்பர்கள் அவர்களை வளர விடாமல் பண்ணியிருக்காங்க. அதுதான் அர்த்தம். காலத்தை பார்த்தா போதகர்களாக இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போ சபையை வழிநடத்தும் போதகர்கள் திருவசனத்தை போதிக்காமல் வசனத்தில் கலப்படமில்லாமல் போதிக்க வேண்டும். கலப்படம் பண்ணி போதிச்சு அவங்களுக்கு சாதகமான வசனங்களையே எடுத்து போதிச்சு ஆசீர்வாதமான வசனங்கள், நித்திய ராஜ்யத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம சபையில் வருவாங்க,
பைபிள் ஸ்டடி எல்லாம் கேட்பாங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுனாக்கா அவங்களே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த மக்களை வழி நடத்துகிற போதகர் செய்கிறாங்க. சபையார் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிற மாதிரி போதிக்கணும் இல்லைங்களா? இப்போ பாலை சோதிக்கிறதுக்கு ஒரு மீட்டர் உண்டு தெரியுங்களா உங்களுக்கு? பாலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதில் எத்தனை % தண்ணி இருக்குது, எத்தனை % பால் இருக்குதுன்னு சோதிக்கிறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. அந்த மீட்டருக்கு பேர் லாக்டோமீட்டர்னு சொல்கிறது. இப்போ உங்கள் வீட்டுக்கு பால் ஊற்றுறதுக்கு அந்த பஜாஜ் சட்டாக்கில் வந்தாருன்னு வைங்க பால்காரர், நீங்கள் இந்த கையில் அந்த லாக்டோமீட்டரை இந்த கையிலையும் ஒரு பாத்திரத்தையும் வச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கு பால் ஊற்றுவாரா? பால் இல்லை தம்பி, நாளைக்கு உங்களுக்கு ஊத்துறேன்னு போயிட்டு வர்றாரு. ஏன்னா அந்த பாலை வாங்கி அந்த லாக்டோமீட்டரை உள்ளே போட்டாக்க கரெக்டாக காட்டிடுது இத்தனை % தண்ணி, இத்தனை % பால். ஆக ஹைட்ரோமீட்டர்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கூடாது. அது வந்து இந்த யூபிஎஸ்சில் பேட்டரி எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஆசிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஹைட்ரோமீட்டர். அப்போ கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும், சபையார் ஒவ்வொருவரும் லாக்டோமீட்டராக மாற வேண்டும். மாற வேண்டும்னா என்ன பண்ணணும்? வேதத்தில் கொஞ்சம் நல்லா படித்து தரவாக இருக்கணும் இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் லாக்டோமீட்டராக மாற வேண்டும். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம் இல்லையா? பெரிய பட்டணத்தார் என்னன்னு அந்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் மனப்பாடமாக தெரியும். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை மேடையில் பேசுகிறாருன்னா அந்த மனோவாஞ்சியா இந்த கொர்நேலிய வீட்டில் வேதத்தையே அறியாதவங்க, கிறிஸ்தவர்கள் இல்லாதவங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு வேத வசனத்தை உன்னிப்பாக கேட்டாங்க. அந்த மாதிரி வசனத்தை மனோவாஞ்சையை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா, இவர் சொல்கிறது கரெக்டா, வேதத்தின்படி இருக்குதா இல்லை தப்பாக இருக்குதா பார்க்கணும். நான் எங்கே போனாலும் இதை சொல்லுவேன். நான் பேசிட்டு போனால் காப்பி கடையிலேருந்து இந்த மாதிரி ஒரு பிரதர் வந்தார், நல்லா பேசினாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் இந்த மாதிரி கரெக்டாக பேசினாரா, வேதத்தின்படி பேசினாரா இல்லை வேறு ஏதாவது கதை விட்டாரான்னு பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது இந்த மாதிரி அப்போது நம்ம வந்து லாக்டோமீட்டராக மாறணும். அப்போது அடுத்து 2வது விவசாயி, திருவசனமாகிய விதையை நல்ல நிலத்தில் ஆழமாக உழுது விதைப்பவர்கள், அந்த மாதிரி விவசாயி. அப்போது இது மார்க்கு 4:14 பார்த்தீங்கன்னா திருவசனம் என்னன்னாக்க விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். கலாத்தியர் 6:8 அப்புறம் 7 வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைப்பவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 7வது வசனத்தில். ஆக நல்ல நிலத்தில் ஆழமாக உழுது விதைக்கிறது. எப்படின்னாக்க வசனங்கிறது விதைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இந்த விதையை எப்படி விதைக்கிறதுனாக்க ஒரு புதிய ஆத்மாவை நம்ம சந்திச்சோம்னாக்க உடனே எடுத்து வசனங்களை மனப்பாடமாக எடுத்து விடக்கூடாது, அது வீணாக போயிடும். கிறிஸ்துவை நம்ம கிறிஸ்துவை காட்டணும், நம்மளுடைய வாழ்க்கை முறையில் கிறிஸ்துவை காட்டணும். அப்போ என்ன ஆகுதுனாக்க இந்த பிரதர் கிறிஸ்தவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, இவர் கிறிஸ்தவங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களுடைய உள்ளம் மனசு நல்ல நிலமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். என்ன? அப்போ நம்ம வந்து கிறிஸ்துவை காட்டணும். நம்ம வாழ்க்கை முறையில் நடை உடை பாவனைகள் பேச்சுக்கள் எல்லாத்துலேயும் கிறிஸ்துவை காட்டணும். கிறிஸ்துவை காட்டும்போது அவங்களுடைய உள்ளம், பக்கத்து வீட்டுக்காரரு, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துடைய உள்ளம் பண்பட்டு நல்ல நிலமாக மாறிடும்.
அதுக்கப்புறம் நம்ம வசனத்தை போடணும். சரிங்களா? அப்போ நடவடிக்கையில் இயேசுவை காட்ட வேண்டும். நல்ல நிலம் அவர்களுடைய உள்ளம். நம்மை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவின் அன்பை நம்ம சுவிசேஷமாக சொல்லணும். அதைத்தான் இயேசு இப்படி சொல்றாரு பாருங்க, மத்தேயு 10:40. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளவர்கள் என்னை அனுப்பினவரை என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். பார்த்தீங்களா? ஒரு இந்து சகோதரரோ அல்லது இந்து உறவினரோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நண்பர்களோ இருக்கும்போது முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இவன் பெரிய பிராணரா அப்படின்ட்டு போகக்கூடாது. நம்ம கிறிஸ்துவை காட்டணும் நம்மளுடைய நடவடிக்கையில். அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வசனத்தை கொடுத்தோம்னா அதை ஏற்றுக்குவாங்க. நம்ம கொள்ளுகிறவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இதுதான் சரிங்களா? அடுத்து மேய்ப்பர்கள் தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட மந்தையை, அதாவது சபையை நித்தியத்துக்கு நேராக நல்வழியில் நடத்துகின்ற மேய்ப்பர்கள். சரிங்களா? 1 பேதுரு 5:2-3-4 வசனங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுகிறது. ஆமாங்க. அப்போ அவர் வரும்போது நமக்கு கிரீடம் கிடைக்கணும்னாக்க இந்த மாதிரி மந்தையை தன்னிடத்தில் உள்ள அந்த சபையை இந்த மாதிரி தான் நடத்தணும். இன்றைக்கு மேய்ப்பர்கள்னாக்க போதகர்கள் இல்லைங்களா? அப்படி செய்கிறார்கள்னாக்க தங்கள் பெயருக்கு முன்னால் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க. ரெவரண்ட் டாக்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு பிரதர் ஒரு ஏஜென்ட் என்னை கேட்டார், பிரதர் நீங்கள் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக முடிச்சு தரேன் பிரதர் அப்படின்னாரு. ஐயா நான் அங்கே போய் கிரீடம் வாங்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நம்மளை இங்கே உள்காட்டி வைக்க போடுறது அப்படின்னு. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு 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 தம்பி 5ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணல, ஆனால் ஒரு ரெவரண்ட் டாக்டர்னோட தம்பி இந்த ரெவரண்ட்டுங்கிற வார்த்தை பைபிளில் எங்கே தம்பி இருக்குதுன்னு கேட்டாக்கா அவர் முடிக்கிறாரு, பைபிள் இருக்குதாண்ணா அப்படிங்கிறாரு. ஆமாப்பா இது பைபிளில் இருக்கிற வார்த்தை தான். அவன் 5 வருஷம் படிச்சுட்டு அந்த அங்கேயும் அந்த பட்டம் வாங்கிட்டு வரலாம். நீ அதை படிக்காமையே போட்டுக்கிறியே எப்படி பண்ணா 10,000 ரூபா கொடுத்தியாண்ணா? ஆமாண்ணா அப்படிங்கிறா. அப்போ 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும், வாங்கிக்கலாம். 4 கம்பெனி எனக்கு தெரிஞ்சு 4 கம்பெனி ஃபாரின்ல இருக்குது, இந்தந்த கண்ட்ரியில் இந்தந்த அது யூனிவர்சிட்டின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் அதெல்லாம் பட்டம் கொடுக்குற கம்பெனி, காசு கொடுத்தா பட்டம் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆகவே அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இல்லையா? அப்போ இந்த 3 சாராரும் இயேசுவின் ரகசிய வருகை அவரை காண்பார்கள். பால்காரர், விவசாயி, மேய்ப்பர்கள். இந்த 3 பேரும் ஊழியக்காரர்கள். திருவசனமாகிய ஞானப்பாலை கலப்படமில்லாமல் விநியோகிக்கும் பால்காரர். கலப்படம் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நடக்காது. அப்போ நல்ல நிலத்தை ஆழமாக உழுது வசனத்தை விதைக்கும் விவசாயி. தேவனுடைய மந்தையை, சபையை நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தும் போதகர்கள். இவங்க 3 பேரும் போதகர் தான். இன்னைக்கு நித்திய ராஜ்யத்துக்கு நேராக சபையை நடத்துகிறாங்களான்னா அதுதான் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இல்லையா, வீடு கட்டி தருவார்.
உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, சரியாக்கிடுவார். ஆனால் உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்றாரு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவன் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்களும் உலகத்தை ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி போதகம் பண்ணுறதில்ல. இன்னைக்கு போகிற போக்கில் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னார் இயேசு கிறிஸ்து. இவங்க போகிற வழியில், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிற வழியில் வியாதியஸ்தம் இருந்தானா, பாவமாக இருந்தானாக்கா அவனை குணப்படுத்திட்டு போங்க. ஆனால் அதுவே ஊழியமாகிடுச்சு. இன்னைக்கு சுவிசேஷமெல்லாம் ஊழியம் கிடையாது, இதுவே ஊழியம். குணமாக்கும் நற்செய்தி, குணமாக்கும் ஊழிய கூட்டம் அப்படின்னு இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நம்ம சொன்னோம்னாக்க ஊழியக்காரர் குறை சொல்லாதீங்க, குறை சொல்லலை, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்குறோம், அவ்வளோதான். மக்கள் விழிப்புணர்ச்சி அடையணும் இல்லையா? அப்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ இயேசுவின் ரகசிய வருகை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க மார்க் 8:38, மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது அப்படிங்கிறார். அப்போ மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராய் பரிசுத்த தூதர்களோடு வருவாராமா ரகசிய வருகையில் தான் அது பரிசுத்த தூதர்களோடு வருவார். மத்தேயு 24:27, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்படியே மின்னல் பாருங்க, ஒரு நிமிஷத்துல போயிடும். அப்ப இந்த ஊழியக்காரர்கள் மேல சொன்ன மாதிரி அந்த 3 விதத்துல இருந்த ஊழியக்காரர்கள் அப்படியே சர்வன்னு போயிடுவாங்க, வந்தோடனே கூட்டிட்டு போயிடுவார். மத்தேயு 24:36 பாருங்க. அந்த நாளையும் அந்த நாளையும் அதாவது மனுஷகுமாரன் வருகின்ற நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இன்னும் அதுக்கு மேல போய் மார்க் 13:32 பாருங்க. அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். குமாரனுக்கும் தெரியாது. பிதா பார்த்து குமாரனை நீ போனா போவார், குமாரனுக்கும் தெரியாது. ஆக இந்த ரகசிய வருகையின் குறித்து யாருக்குமே தெரியாது, பிதா ஒருவருக்கு தான் தெரியும். ஆகவே மத்தேயு 24:42 இயேசு கூறுகிறார் பாருங்க, உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். மத்தேயு 24:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த ஆயத்தமாக இருப்பது எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னாக்க யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். இதுதாங்க மெயின். அவர்களில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள்ங்கும் போது யாராரு? பிதாவும் குமாரனும். இப்போ நமக்குள்ளாக குமாரன் வந்தா குமாரனுக்குள்ள யார் இருக்கிறாங்க? பிதா இருக்கிறார். அப்போ குமாரன், பிதா, குமாரன், ஒரு பரிசுத்தவான், இந்த 3 பேரும் ஒன்னா இருக்கணும். அதுதான் தயார் நிலை. ஆயத்தமாக இருங்கள்னா அதுதான் ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமான்னு நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 5:2,
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நீங்களும் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இது ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அவர் திருடன் வர்ற மாதிரி திடீர்னு வருவார், மின்னல் வர்ற மாதிரி திடீர்னு வருவார். அப்போ நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா நம்ம அவரோட போயிடலாம், மறுரூபமாக்கப்பட்டு அவரோட போயிடுவோம். ஊருக்காக போய் ஏதோ ஒரு கண்ட்ரியில் விமானி ஏரோப்ளேன் ஓட்டுற விமானி இருக்கிறாங்கல்ல, பைலட், அவங்கள ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவரை அந்த பணியில் உட்கார்றது அமர்த்துறது இல்லையா. ஏன்னு கேட்டால் திடீர்னு ஏசு கிறிஸ்து வந்தாக்க மறுரூபமாகி ஓடிய போயிடுவான், வண்டி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு எதுலேயே பார்த்தேன் நான். ஒரு நல்ல ஒரு பக்திமானாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை விமானியாக போடுறது இல்லையா பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை இருக்கிறாங்க பாருங்க, விசுவாசம். அப்போ ரகசிய வருகைக்கு முன் நடக்கும் சம்பவங்கள். பூமியில் ஆபத்துக்கள் வருங்கிறார்கள். லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து சத்துவங்கள் அசைக்கப்படும். இந்த சத்துவங்கள் என்னன்னாக்கா விண்வெளி கோலங்கள்னு போட்டிருக்குது டிக்ஷனரியில. அவை எல்லாம் அசைக்கப்படும், பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். எதிர்பார்த்து இருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறவங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்போ எத்தனை ஆபத்துக்கள் வரும்னு கேட்டிங்கன்னா, வெளி 8:13 பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் மூதப் போகிற மற்ற 3 தூதர்களுடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ இருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்ன பிராக்கெட்ல ஆபத்து வரும்னு போட்டிருக்குது என்று சொல்ல கேட்டேன். அப்படியானால் 3 ஆபத்துக்கள் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஐயோன்னாக்கா ஆபத்து வருங்கிறது தெளிவாயிடுச்சு. 3 ஐயோவுக்கு 3 ஆபத்துகள். வெளியே 9:12 முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. வெளி 11:14 இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 2ஆம் ஆபத்தும் கடந்து போயிட்டது. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. அப்போ வேத ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். முதலாம் ஆபத்து முதல் உலகப் போர், 2ஆம் ஆபத்து 2ஆம் உலகப் போர், 3ஆம் ஆபத்து 3ஆம் உலகப் போர். இது சீக்கிரமாய் வரும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பதாக வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து மத்தேயு 24:5-6-7. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துவை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிதாவை போய் பார்த்தேங்கிறாங்க. ஒருத்தர்னாக்க டிவிலேயே சொல்லிட்டாரு, என்னை ஆவிக்குரியவனாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போனாரம்மா. அங்கே பெரிய பெரிய ரூம், ஹால், ஒரு ஹால் 2 ரூம். ஒன்றில் பிதா இருக்கிறாரா, ஒன்றில் குமாரன் இருக்காரம்மா. குமாரன்கிட்ட போனோடனே அவர் பிதா கிட்ட அனுப்பிட்டார். பிதா கிட்ட இவர் ஒரு அந்த அதுக்கு பேர் என்ன, சிடி அந்த டிவிடி அதை எடுத்துட்டு கையோடு கொண்டு போயிருக்கிறாரு. கொண்டுட்டு போனார், டேபிளில் வச்சாராமா. பிதா அதை எடுத்து திருப்பி பார்த்தாராமா. இப்படி எப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. திருப்பி பார்த்துட்டு, நீ ஒரு காரியம் பண்ண, நீங்கள் அதை கேளுங்க.
ஒரு காரியம் பண்ணேன், இதை இந்த பாலிவுட்டுக்கு, பாலிவுட் தான் அது, ஹாலிவுட்டுக்கு இணையா பண்ண இதெல்லாம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இன்னும் கொஞ்சம் நாளாச்சுனாக்க நானே கிறிஸ்து சொல்லுவாங்கல்ல. இப்போ இது இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் சந்தித்ததா சொல்றாங்க. இனி நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் இல்லை. அதாவது 2ஆம் வருகை ரகசிய வருகைக்கு முன்னால இதெல்லாம் நடக்கும். இன்னொருத்தர் அதுக்கு மேல போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டு நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து என் டேபிளுக்கு சேருக்கு முன்னால் உட்காந்தாரு, டேபிளுக்கு முன்னால் இருக்கிற சேரில் உட்காந்தாரு. நான் இந்த இடியாப்பம் வாங்கி வச்சுருந்தாராம், இடியாப்பமும் தேங்காய் பால், அதை சாப்பிட்டு போனாராம். எப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இது எல்லாம்? ஆமாம், இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இனி 2ஆம் வருகை சமீபமாக, ரகசிய வருகை சமீபமாக நானே கிறிஸ்து, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள். வசனம் 6 வாசிங்க. அதுலயே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. மெதுவாக வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் எத்தனை காலம் ஆடுவீங்களோ ஆடுங்கப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆட வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அதனால் முடிவு உடனே வராது. இங்கே இயேசு கிறிஸ்து வந்து போகும்போது அப்போஸ்தலருக்கு சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு அப்போஸ்தலர் போனாங்க. அவங்க வந்து இங்கே எல்லா மக்களை எல்லாம் சந்தித்து சுவிசேஷத்தை சொல்லிட்டு, நீங்கள் இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு பின்னால் உலகமெங்கும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாங்களா? சுவிசேஷம்னா நற்செய்தி தெரியும் உங்களுக்கெல்லாம். நற்செய்தியை சொல்கிறாங்களான்னா சொல்கிறதில்லை. அப்போது இப்போ வந்து ஊழியக்காரிகள் மேலே எல்லாம் அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமை அனுப்புகிறாங்க. அதை அனுப்புனாக்க என்ன நடக்கும்னாக்க, அவங்க என்னமோ பரிசுத்த ஆவி வந்துருச்சுன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னாக்கா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, வாசிங்க அதை. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருந்து அவரை காட்டணும். நடை உடை பாவனைகள் பேச்சுக்கள் இல்லை, அவரை காட்டணும். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்றாரு. இன்னைக்கு யாரும் அப்படி பண்றதில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்காம சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவுட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் முடிவு உடனே வராது. சுவிசேஷம் எல்லா பக்கம் பரவிருச்சுனாக்க இந்த வசனத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். உன் தம்பியை பார்த்து, உன் சகோதரனை பார்த்து கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல எல்லாரும் கர்த்தரை அறிந்திருப்பாங்க. அந்த நிலைமை வரணும். அப்பதான் ரகசியம் வருது. அதுதான் வெயிட் பண்றாரு. முடிவு உடனே வராது. இன்னும் பாருங்க, வசனம் 7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் உண்டாகிட்டு இருக்குது. ஒரு திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னால அது என்னது, ஒரு வீடியோ பார்த்தேன். தைவான்ல பெரிய பூமி அதிர்ச்சி. 2 வீலரில் வர்றவங்க, காரில் வர்றவங்க எல்லாரும் அப்படியே நின்றுட்டாங்க. பெரிய டவர் லைன், எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் அப்படியே ஆடுது.
ஆடுது, பயங்கரமாக இதாகுது, பூமி அதிர்ச்சி. பெரிய பெரிய பில்டிங் 100 அடுக்கு மாடி எல்லாம் அப்படியே கீழே சரியுது. அதை பார்த்து பயமாக போயிடுச்சு எனக்கு. அதை பார்த்துட்டு எங்கள் சொந்தக்கார பையன் தெய்வம்னு குடும்பத்தோடு இருக்கிறான். அவன் ஒய்ஃபு, குழந்தை எல்லாம். அப்புறமா நான் ஒரு மெசேஜ் போட்டேன், தம்பி என்ன எப்படி இருக்குது இந்த உங்கள் ஊரில் இந்த மாதிரி போட்டிருக்குதே, ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்ட்டு. எனக்கு பிரதரோட சன்னு அவன். இந்த வீடியோவை அனுப்புகிறேன் பாரு, இது ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு அனுப்புனேன். அவன் பார்த்துட்டு உண்மையாக நடந்தது தான், ஆனால் நாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கோயம்புத்தூருக்கு சென்னை தூரம் இருக்கும். அதனால் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை சித்தப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது இப்போ நடந்ததில்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, இப்போ இல்லை அப்படின்னு போட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இதாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில், அங்கங்கே நடக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ நடக்கும், ரகசிய வருகைக்கு முன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆக ரகசிய வருகைக்கு முன்பு 3ஆம் உலக போர் நடக்கும் வருங்கிறார். வெளி 16, 15, 18, எஸ்ஐகேல் 38, 22. இதை நீங்கள் அப்புறம் வாசித்து பார்த்துக்குங்க வீட்டில். அடுத்து 2வது சாத்தானை தள்ளுதல், வெளி 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனாலே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஒரு டீமை கீழே தள்ளிட்டார் பரலோகத்திலிருந்து. இது 2வது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது 3வது சம்பவம் என்னன்னாக்க ராஜாக்களை வெட்டுதல், உலக தலைவர்களை நொறுக்குதல். சங்கீதம் 110, 5, 6. உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தால் இயேசுவின் ரகசிய வருகை விரைவில் இருக்கும் என நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது பகிரங்க வருகை. இந்த பகிரங்க வருகை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்க மத்தேயு 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேலின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வெளி 1:7. எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஐயோ, நம்ம மோசம் போக்கிட்டோமே, நம்ம பக்கத்து வீட்டு பாஸ்டர் அவ்வளவு தூரம் நமக்கு சொன்னாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து புலம்புவாங்க. அப்போ ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டால், ரகசிய வருகை மத்தேயு 16:27. உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். 16:27. மத்தேயு 16:27.
மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தவரார் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். மார்க் 8:38. அதுல பின்பகுதியை மட்டும் வாசிங்க. மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தியவர் பரிசுத்த தூதர்களோடு வருவார். அப்போ பரிசுத்த தூதர்களோடு வருவது ரகசிய வருகைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? பகிரங்க வருகை எப்படி இருக்கும்னா 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். அப்போ பரிசுத்த தூதர்களோடு வருவது இயேசுவின் ரகசிய வருகை, பரிசுத்தவான்களோடு வருவது பகிரங்க வருகை. அடுத்து இப்பொழுது நாம் 3 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? கிறிஸ்துவின் பிறப்பு பரமேறுதல், அதை நான் சொல்லலை, வருகை மட்டும்தான் நான் சொன்னேன். ரகசிய வருகை, தூதர்களோடு வருதல், பகிரங்க வருகை, பரிசுத்தவான்களோடு வருதல். ஆகவே கிறிஸ்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:5. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கவும். 6 வாசிப்பீங்களா? தெளிந்தவர்களாய் இருக்கணும். வேத வசனத்துல நம்ம தெளிந்தவர்களாய் மற்றவர்கள் போல தூங்காமல் விழித்து கொண்டு விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அப்போ நம்ம ரகசிய வருகையில் போகிறதுக்கு பிரியப்படுமோ, பகிரங்க வருகையில் போகிறதுக்கு பிரியப்படுவோமோ? ரகசிய வருகையில் போகிறதுக்கு பிரியப்படணும் இல்லையா? நம்ம எல்லாரும் அதுதான் பிரியப்படணும். அதனால தான் நம்ம நேரத்தை செலவிட்டு நம்ம இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் தெரிந்தவர்களிடம் கேட்டு ஐயா போன்ற தெரிந்தவர்கள் சொல்லும் போது நம்ம அதையெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதன்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆக நாம் அனைவரும் கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் அவரோடு போக ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.